தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா அப்ப அந்த போட்டோவை நான் பார்த்தே ஆகணும். பாஸ்வேர்டு சொல்லு சொல்லு. இலக்கியா வரேங்க. இலக்கியா கௌதம் ஏன் கத்துறீங்க? என்ன விஷயம்? அம்மா தான் பண்ண கொலைய ரேவதி அம்மா பாத்துட்டாங்கன்னு தானே எஸ்எஸ்கே அவங்களை கொல்ல பாக்குறான்னு நீ சொன்ன. ஆமாங்க. இப்ப அதுக்கு என்ன? அந்த எஸ்எஸ்கே கொலை பண்ணதுக்கு ஆதாரமா ஒரு போட்டோ நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அதை காட்டுங்க. ஏய் கௌதம், என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? நீ பேசாம இரு ஜானு. எனக்கு தெரியாம இந்த வீட்ல நடக்கிற சில விஷயங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டியா. இலக்கியா அந்த போட்டோவை நான் பார்க்கணும். அது எங்க? இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம அந்த போட்டோ கேக்குற? அந்த போட்டோ வச்சு நீ என்ன பண்ண போற? அதானே அந்த எஸ்எஸ்கே யாரையோ கொலை பண்ண ஆதாரத்தை பார்க்கணும்னு நீங்க எதுக்காக துடிக்கிறீங்க? ஓஹோ அப்படியா? அப்ப எஸ்எஸ்கே ஒரு கொலைகாரன் தானே? அப்ப அந்த கொலைகாரங்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சகஜமா நின்னு பேசிட்டு இருந்தீங்க? என்னப்பா சொல்ற? நாங்க எப்போ எஸ்எஸ்கே கிட்ட பேசிட்டு இருந்தோம்? என்ன கௌதம், ஏதாவது கனவு கிணவு கண்டீங்களா? போதும் நிறுத்துறியா? நீயும் ரேவதி அம்மாவும் நடிச்சது போதும். நீங்க கோயில்ல எஸ்எஸ்கேவோட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு. என்னப்பா இது? என்னால நம்பவே முடியல. ஆமா ஜானு, கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு சொல்லி எங்க மேனேஜர் சொன்னாரு. அதை கொடுக்கலாம் நாங்க போனா இவங்களும் அந்த எஸ்எஸ்கேவும் ஏதோ ஒரே குடும்பம் மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. என்ன இலக்கியா, அந்த ராட்சசனோட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நாம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவன்தான். அவன்கிட்ட உங்களுக்கு என்ன சகவாசம்? இல்ல அத்தை, நாங்க கோவிலுக்கு போனோம். அந்த எஸ்எஸ்கே அங்க வந்து அவர் பண்ண கொலைக்கு ஆதாரமா இருக்கிற போட்டோவை எங்க கிட்ட கேட்டு சண்டை தான் போட்டுட்டு இருந்தாரு. மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்காத. நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா அவன் உங்ககிட்ட போட்டோவை கேட்டு சண்டை போடல. அது மட்டும் உறுதியா சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த ஆள் கிட்ட நீங்க சகஜமா பேசிட்டு இருந்தீங்க. என்ன என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும். ரேவதி, என்ன நடக்குதுன்னு நீயாவது சொல்லி தொலை. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. கொலை பண்ண ஆதாரத்தை எஸ்எஸ்கே எங்க கிட்ட கேட்டு மிரட்டிட்டு இருந்தான். ரொம்பவும் என்ன? ஐயோ கௌதம், கௌதம், நீ ஏன்பா டென்ஷன் ஆகுற? நீ டென்ஷன் ஆகாதப்பா. பொய் சொல்றாங்க ஜானு. டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. என்ன இலக்கியா, அமைதியா இருப்பா, அமைதியா இரு. அப்போ உங்ககிட்ட இருக்கிற போட்டோ பத்தி எஸ்எஸ்கே பயப்படுறான். அதான் உங்களை மிரட்டுறான், அப்படித்தானே? ஆமா, அந்த போட்டோ ஆதாரத்தை வெளியே விட்டா எங்க ஜெயிலுக்கு போயிடுவாரோன்னு அந்த எஸ்எஸ்கே பயப்படுறாரு. எக்ஸாக்ட்லி. எஸ் எஸ், நீ பாயிண்ட்க்கு வந்துட்ட. எஸ்எஸ்கே கொலை பண்ண ஆதாரம் உங்ககிட்ட இருக்குன்னா அதை போலீஸ்ல கொடுக்கலாமே. ஏன் நீங்க அதை செய்யல? அந்த போட்டோ கொடுக்கலனா உங்களை கொலை பண்ணிடுவேன் மிரட்டுறான். அப்ப போட்டோவை ஸ்டேஷன்ல கொடுத்து எஸ்எஸ்கே ஜெயில போட்டுட்டா நீங்க நிம்மதியா இருக்கலாமே. ஏன் அதை செய்யல? கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.